வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கை. பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் பேருந்துகளை நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டம். சிலிண்டர் விலை உயர்வுக்கு புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் கண்டனம். சிலிண்டருக்கு மாலை அணிவித்து நூதன போராட்டம். காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் மறைவு தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்பு. முதலமைச்சர் ரங்கசாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இரங்கல். தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி வட்டம் ஒன்றில் நடைபெற்ற ஆங்கில தினம். மாணவர்களின் ஆங்கில திறனை சோதித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பணி நிரந்தரம் செய்ய கோரி ஒப்பந்த ஊழியர்கள் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இதில் 265 ஒப்பந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் இவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அனைத்து அரசு சாலை போக்குவரத்து கழக பேருந்துகள் பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். அரசு தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யும் வரை தொடர் வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். சென்னை, மாஹே, காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கு நிரந்தர ஊழியர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டது. உள்ளூர் பேருந்துகளை இயக்க நிரந்தர ஊழியர்களை கொண்டு இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது வரை ஒப்பந்த ஊழியர்களின் போராட்டத்தினால் அரசு பேருந்து பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2015 ஒப்பந்த அடிப்படையில ஓட்டுநர் நடத்துறவர்கள பணி நியமனம் செய்யப்பட்டோம். இதுவரைக்கும் 10 ஆண்டு காலத்துல பலவித சோதனைகளும், கொரோனா, சுனாமி, தானே புயல் போன்ற பேரிடர் காலத்திலையும் அயராம மக்களுக்காக பணி செய்து வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பணி ஆணையோ பாதுகாப்போ அந்த அரசாங்கம் கொடுக்கல. இதற்காக பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இருக்கிறோம். இதுவரைக்கும் நடத்திய போராட்டம் எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கல. இப்ப மேலதிகாரிகள் அனைவரும் பேச்சுவார்த்தை நடத்தி கால அவகாசம் தான் கேட்டாங்க ஒழிய எங்களுக்கு பணி ஆணை இது வரைக்கும் கொடுக்கல. இப்போது பணி ஆணை கொடுக்கும் வரை நிரந்தர வேலைநிறுத்த போராட்டம் என்ற அடிப்படையில ஒட்டுமொத்த 265 பேர் ஒப்பந்த ஊழியர்களும் பணி நிரந்தரம் வேண்டிய வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம். பணி ஆணை வழங்கும் வரை வேலை நிறுத்த போராட்டத்திலிருந்து விலகிறதா வித்தியாசம் இல்லை. அனைவரும் பணி நிரந்தர ஆணை கொடுத்தாதான் மேலதிகாரிகள் நாங்கள் இந்த போராட்டத்தில் வாபஸ் பெறுவோம். சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரி மகிழா காங்கிரசார் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் சிலிண்டர் விறகுகளை தலையில் வைத்தும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியா முழுவதிலும் நிலவி வரும் கடுமையான விலைவாசி உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் அத்தியாவசிய பொருட்களான சமையல் எரிவாயுவின் விலையை மேலும் 50 ரூபாய் மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. கேஸ் விலை உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் மக்கள் விரோத போக்கை கண்டித்து புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள ராஜா தியேட்டர் சிக்னலில் புதுச்சேரி மாநில மகிழா காங்கிரசார் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மகிழா காங்கிரசார் சிலிண்டர் விறகு கட்டைகளை தலையில் வைத்துக் கொண்டும் சிலிண்டருக்கு மாலை அணிவித்தும் நூதன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். குமரி அனந்தன் அவர்களின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தனது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த குமரி அனந்தனுக்கு இரங்கல் தெரிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், இலக்கிய செல்வர் என அனைவராலும் போற்றப்பட்ட முதுபெரும் அரசியல் தலைவரும் புதுச்சேரியின் முன்னாள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் தந்தையுமாகிய குமரி அனந்தன் உடல்நலக் குறைவால் காலமானார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிப்பதாக உள்ளதாகவும், சிறந்த தேச பற்றாளராக விளங்கிய அவர் 4 முறை தமிழக சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதவி வகித்தார் என்றும், தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம் மற்றும் தமிழ் கலாச்சாரத்தின் மீது ஆழ்ந்த பற்று கொண்டு தமிழ் மொழிக்காகவும் தமிழர் நலனிற்காகவும் பல அரும்பணிகளை ஆற்றிய அவர் தமிழில் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் என்றும், பாராளுமன்றத்தில் தமிழில் கேள்வி எழுப்பும் உரிமையை பெற்றுத்தந்து முதலில் பாராளுமன்றத்தில் தமிழில் உரையாற்றிய பெருமைக்குரிய திரு குமரி அனந்தன் அவர்கள் விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வெளியிடவும், தந்தி விண்ணப்பங்கள், மணி ஆர்டர் போன்றவற்றில் தமிழ் இடம்பெறவும் போராடி தமிழ் மொழிக்கான உரிமைகளை பெற்று தந்தவர் என்றும், தமிழுக்கு தொண்டாற்றி பெரும் தமிழ் பற்றாளராக விளங்கிய தகைசால் தமிழர் திரு குமரி அனந்தன் அவர்களின் மறைவு தமிழ் சமூகத்திற்கு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய இழப்பாகும் என்றும், அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர் மற்றும் அவரை சார்ந்த அனைவருக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார்.
அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குணம் உள்ளவரும் தமிழுக்காக மிகப்பெரிய தொண்டாற்றியவருமான காங்கிரஸ் கட்சியின் முதுபெரும் தலைவர் குமரி அனந்தன் அவர்கள் இறப்பிற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழகத்தின் முதுபெரும் தலைவர், காங்கிரஸ் பேரியக்கத்தின் பெருந்தலைவர், காமராஜருக்கு பிறகு மிகச்சிறந்த தலைவராக விளங்கிய சிந்தனை செல்வர், இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் மறைந்தார் என்று செய்தி கேட்டு மிகவும் வருத்தம் அடைந்ததாகவும், தன் இளமை பருவத்திலிருந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பணியை ஆற்றியவர் குமரி ஆனந்தன் அவர்கள் எனவும், அவர் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் தமிழ் மொழியின் மாட்சிமைக்கும் மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறார் என்றும், அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் எனவும், அவர் பாராளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பலமுறை இருந்திருக்கிறார் என்றும், மேலும் அவர் தன்னிடம் மிகுந்த பாசத்தோடு உரையாடி இருப்பதாகவும், பல நல்ல அறிவுரைகளை அவரிடம் இருந்து தான் கேட்டு தெரிந்து கொண்டதாகவும், அவர் ஒரு சிறந்த தியாகி என்றும், சிறந்த அரசியல்வாதி எனவும், எல்லாரையும் அரவணைத்து செல்கின்ற மனப்பக்குவம் உடையவர் என்றும், இப்போது அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவருடைய இறப்பு நமக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ் மொழிக்கு மிகப்பெரிய இழப்பு என்றும், அவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனை வேண்டுவதாகவும், அவருடைய குடும்பத்தாருக்கு தன்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள செங்குந்த மரபினர் நலச்சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள முத்துக்குமார சுவாமிக்கு 108 வேல் பூஜை, வேல்மாறல் பாராயண விழா நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ள செங்குந்தர் மரபினர் நலச்சங்கத்திற்கு சொந்தமான ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு முத்துக்குமார சுவாமிக்கு 108 வேல் பூஜை, வேல்மாறல் பாராயணம் விழா நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் வழிபாடு நடைபெற்ற முருகர் சந்நிதியில் இருந்து வேல் பெறுதல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து வேல் வளம் சேவித்து பூஜை மேடையில் எழுந்தருள செய்தல் விழா நடைபெற்றது. மேலும் வேல்மாறல் பாராயணம், வேல் அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டு வேல் மீண்டும் முருகன் கரத்தில் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து முருக பெருமானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நலச்சங்க தலைவர் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வைதிகுப்பம் மீனவ கிராமத்தில் வலை பின்னும் கூடம் அமைக்கும் பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுவை அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் வைதிகுப்பம் மீனவ கிராமத்தில் வலை பின்னும் கூடம் அமைப்பதற்காக 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பிரேம் ஆனந்த் ஒப்பந்ததாரர் அவர்களுக்கு 63,84,000 ரூபாய்க்கு பணியாணை வழங்கப்பட்டது. சுமார் 2500 மக்கள் தொகை கொண்ட வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் 135 என்ஜின் பொருத்திய FRP கட்டுமரம் மற்றும் 75 என்ஜின் பொருத்தாத PRP கட்டுமரம் வைத்துள்ள படகு உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் 20 மீட்டர் நீளம் மற்றும் 10 மீட்டர் அகலத்திற்கு கான்கிரீட் தளம் மற்றும் பாதுகாப்பு அறையுடன் வலை பின்னும் கூடம் அமைக்கப்பட உள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. செயற்பொறியாளர் தெய்வ சிகாமணி, உதவி பொறியாளர் சந்திரகுமார், இளநிலை பொறியாளர் கோபி, ஒப்பந்ததாரர் பிரபாகர் மற்றும் மீனவ சங்க பிரதிநிதிகள், ஊர் பிரமுகர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி வட்டம் 1 நடைபெற்ற ஆங்கில தினம் நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி அரசு தொடக்கப்பள்ளி வட்டம் 1 தில்சா பவுண்டேஷன் மற்றும் ELF சார்பாக 80 நாட்களில் ஆங்கிலம் லேர்ன் டு ரீட் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் நிறைவாக ஆங்கில தினம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக வட்டம் 1 பள்ளி துணை ஆய்வாளர் அனிதா, 8MC தலைவர் நாகராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் 2ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை வகுப்பு வாரியாக மாணவர்களின் ஆங்கில கற்றல் திறனை ஆய்வு செய்தார். தொடர்ந்து பள்ளி வளாகத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் பள்ளி தூய்மையை பாராட்டினார்.
இந்நிகழ்ச்சியில் பள்ளி துணை ஆய்வாளர் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் கீதா, ஆசிரியர்கள் நித்யா, மஞ்சுளா, பிரேமா, காயத்ரி, மாரியம்மா, ரேவதி, தமிழரசி, அருணா, கன்னிகா, உமாதேவி மற்றும் ஊழியர்கள் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சுற்றி மதில் சுவர் கட்டுவதற்கான பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் மதகடிப்பட்டுப்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தை சுற்றி விடுபட்ட மதிச்சுவற்றை கட்டுவதற்கான பூமி பூஜை 27,10,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு சிறப்பு ஆக்கக்கூறு நிதி மூலம் பெறப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறையின் சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் கஜலட்சுமி, கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 உட்கோட்டம் 5 உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் மணிமாறன், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர்கள், பாவாடை, ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் சாலை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை கிராமத்தில் உள்ள கிழக்கு உட்புற சாலைகள், கணபதி நகர் மற்றும் காமராஜர் நகர் ஆகியவற்றின் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 32,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன், ஒப்பந்ததாரர் சக்திவேல் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். காலாப்பட்டு தொகுதியில் சாலை மற்றும் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை அரசிடம் கோரிக்கை வைத்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட கணபதி செட்டிக்குளம், வள்ளலார் நகர் முதல் குறுக்கு தெரு, 2வது குறுக்கு தெரு மற்றும் சீனிவாசன் நகர் ஆகிய பகுதியில் 16,56,513 ரூபாய் செலவில் எல் வடிவ வாய்க்கால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிகளை காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் காலாப்பட்டு தொகுதி பாஜக பிரமுகர்கள், கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. அரசு மின்துறையை தனியாருக்கு தாரை வார்த்துள்ளது. 51% பங்குகளை தனியாருக்கு அளித்துள்ளது. 49% பங்குகளை அரசு வைத்துள்ளது. சட்டவிரோதமாக முரண்பாடாக ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது என்று வலியுறுத்தி மத்திய அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் மின்சார நுகர்வோர்களிடம் கையெழுத்து பெற்று மனு அளிப்பது என்று அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கம் முடிவு செய்துள்ளது. ஆகவே மின்சார நுகர்வோர்களிடம் கையெழுத்து பெற்று மேதகு துணைநிலை ஆளுநர் மூலமாக மத்திய மின்துறை அமைச்சருக்கு அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதன்படி 8/4/2025 செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு புதுச்சேரி கருவடிக்குப்பம் சிவாஜி சிலை அருகில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. கையெழுத்து இயக்கத்திற்கு அகில இந்திய மின்சார நுகர்வோர் சங்கத்தின் செயலாளர் சிவகுமார் தலைமை தாங்கினார். கையெழுத்து இயக்கத்தை SUCI மாநில செயலாளர் லெனின்துரை துவக்கி வைத்தார். கையெழுத்து இயக்கத்தில் சீனு என்கிற சிவசங்கர், ஆனந்தன், சத்யா, ராஜசேகர், குமரன், மணிமாறன், ஆனந்தகுமார், தேவராசு, நாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் பொதுமக்கள் மத்தியில் நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டு கையெழுத்து பெறப்பட்டது. காரைக்கால் நெடுங்காடு கொம்யூனுக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா நேரில் சென்று ஆய்வு செய்தார். காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு கொம்யூன், குறும்பகரம் கிராமம், அக்ரஹார தெரு மற்றும் பெருமாள் கோயில் தெரு ஆகிய பகுதிகளுக்கு நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை 24/6/2024 அன்று நடைபெற்றது.
அதனைத் தொடர்ந்து இன்று 9/4/2025 அன்று அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருந்த நிலையில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு வேலைகளை விரைந்து முடிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை எம்.எஸ். அக்ரஹாரத்தில் உள்ள ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்டராமருக்கு ஸ்ரீ ராமநவமி விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை எம்.எஸ். அக்ரஹாரத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்டராமருக்கு குரோதி வருஷம் ஸ்ரீ ராமநவமி விழா நேற்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ வீர ஆஞ்சநேய கோதண்டராமருக்கு தொடர்ந்து 11 நாட்கள் உற்சவ விழா நடைபெற உள்ளது. நேற்று இரவு 3ஆம் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை வீர ஆஞ்சநேயர் கோதண்டராமர் கைங்கரிய சபா நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அதிமுகவை பற்றி விமர்சிக்க தமிழக விடியா முதல்வர் ஸ்டாலினுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை என்று புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் விமர்சனம் செய்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் அமையும் மெகா கூட்டணி வெற்றி பெற கழக நிர்வாகிகள் அயராது பாடுபடுவோம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன், சட்டமன்றத்தை வெற்று அரசியல் செய்யும் இடமாக தமிழக திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் மாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சி, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, ஆட்சியில் ஊழல், முறைகேடுகள், பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்து கழக பொதுச் செயலாளர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்கிறார் என்றும், உடனே அவரை பேச விடாமல் தடுப்பதும், சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்யும் சூழ்நிலையை உருவாக்குவதும் அல்லது சர்வாதிகார செயலாக வெளியேற்றுவதிலும் குறிக்கோளாக தமிழக முதலமைச்சர் உள்ளதாகவும், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிவிட்டு நீட் தேர்வை சம்பந்தப்படுத்தி பாஜக கூட்டணி பற்றி பேசுவதாகவும், பாஜக கூட்டணி அதிமுக அமைக்கும் போது பாஜக நீட் தேர்வில் இருந்து விலக்கு கேட்டு கூட்டணி அமைக்க வேண்டும் என்றார். நாங்கள் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி அமைப்போம் என்றும், பல்வேறு கொள்கை முரண்பாடான கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து மக்களை ஏமாற்றி வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிமுகவை பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை என்றும், அதுவும் அதிமுக இல்லாத சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் பெரிய சாதிப்பு மன்னன் போன்று அதிமுகவை விமர்சனம் செய்வதாகவும் இவரது செயல் 23ஆம் புலிகேசியை நினைவுபடுத்துகிறது என்றார். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.